அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எக்ஸைஸ் 8.2 அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த எக்ஸைஸ் போகிறக்கு முன்னாடி நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டிய சில மெயின் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மோனோமியல்னால் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மோனோமியல்னால் இப்போ ஒரு லெட்டராக இருக்கலாம், இல்லை வெறும் ஒரு நம்பராக கூட இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நடுவில் ப்ளஸ் மைனஸ் அந்த பேசிக் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இந்த மாதிரி எந்த ஒரு டேர்ம்ஸும் அதில் இருக்காது. இந்த 4 டேர்முமே அதில் இருக்காது. அந்த ஒரே நம்பரே கூட எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இசட் எல் இப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்ந்தது ஒரு டேர்ம். ஏன்னா நடுவில் இந்த பேசிக் இந்த 4 சைனுமே இதில் இல்லை. அப்போ இந்த 4 சைனுமே வராமல் ஒரே டேர்ம் மட்டும்தான் அதில் இருக்குது. டேர்ம் அப்படின்னா இது எல்லாம் சேர்ந்தது ஒன்று. இப்போ இன்னொரு டேர்ம் சேருதுன்னா இப்போ இது பாருங்கள், இப்போ இங்கே ப்ளஸ்ன்றது ஒன்று சேர்ந்துருச்சு. அப்போ ப்ளஸ்ஸுக்கு இந்த 4 பேசிக் இந்த சைனுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு டேர்ம், அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு டேர்ம். ஸோ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். அப்போ இது மொத்தம் 2 டேர்ம்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ 2 டேர்ம் இருந்தால் அது பைனோமியல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுவே இப்படி இருக்குது, ஒய் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இசட். அப்போ இது எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த பேசிக்காக போடக்கூடிய இந்த 4 எக்ஸ்ப்ரெஷன்ஸ் 4 சைன் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறது இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். அப்போ இதில் மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குது, அதாவது கம்மா கொடுத்துருக்காங்களான்றதையும் பார்க்கணும். கம்மா கொடுத்து இருக்காங்க அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஒரு கம்மா கொடுத்து இப்படி கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இப்படி இதை வச்சு தான் நம்ம டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ லெட்டர்ஸ் நிறையா இருக்குது. இப்போ நம்மளுக்கு இதில் கேட்டிருக்கிறது மோனோமியல் மட்டும்தான். இப்போ மோனோமியல் அப்படின்னு சொன்னால் இப்போ இங்கே பாருங்கள், 2 லெட்டர் இருக்குது, 3 லெட்டர் இருக்கே, க்யூப் இருக்குது, அந்த கன்ஃபியூஸே உங்களுக்கு வேண்டாம். அது எப்படி இருந்தாலும் சரி, அதுக்கு நடுவில் அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுவுமே மல்டிபிள் டிவைட் எந்த சிம்பிளுமே வரல அப்படின்ற போது அது மோனோமியல் தான். இப்போ இதோடைய ப்ராடக்ட்னா என்னது, நம்மளுடைய மல்டிப்ளிகேஷன் பண்ணி கேட்குறாங்க. மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? அப்போ இங்கே பாருங்கள், அப்போ இங்கே இருக்கக்கூடிய 4 இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்னா ஒரு மல்டிபிள் போட்டுக்கணும். போட்டுட்டு 7p. அப்போ 4 7s are 28. p மட்டும் இருக்குது, pக்கு பேர் எதுவுமே இல்லை. ஸோ pக்கு p எழுதிக்கலாம். இப்போ இங்கே அடுத்ததுக்கு -4p மல்டிப்ளை 7p. இப்போ ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கிங்க. -4 × 7 தனியாக எழுதிட்டு, அடுத்தது p × p இருக்குது, ப்ராக்கெட்குள்ளே தான் எழுதணும். அதுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுவுமே வரக்கூடாது. அப்போ 7 4s are 28, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் போட்டுக்கணும். p × p p ஸ்கொயர். எப்படி சொல்லுவோன்னா a பவர் m இன்ட்டு a பவர் n. இது ஒரு ப்ராடக்ட், இது ஒரு ரூல்ஸு. இது என்ன பண்ணணுன்னா, கீழே பேஸ் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால், மல்டிப்ளை நடுவில் இருக்குன்னா a பவர் மேலே இருக்கிற பவர் என்ன பண்ணிக்கணுன்னா ஆட் பண்ணிக்கணும்னு அர்த்தம், m + n. அப்போ இதுக்கு ஒரு 1 இருக்கிறதா பவர் அர்த்தம், எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1 + 1 நீங்கள் என்ன போடுவோம் 2. அப்போ -28p ஸ்கொயர். அடுத்தது பாருங்கள், -4p மல்டிப்ளை 7pq. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர்ஸை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். -4 × 7 எழுதிட்டோம். அடுத்து இங்கே ப்ளஸ் மைனஸ் எதுவுமே போடக்கூடாது, ப்ராக்கெட் மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் அதெல்லாம் போட்டிங்கன்னா தப்பாகிடும். சரி, போட்டுட்டு p × pq இதுதான் இங்கே இருக்குது. இப்போ ஒரே மாதிரி இங்கே பேஸ் இங்கே பாருங்கள், இங்கேயும் p இங்கேயும் p. ஸோ p 2 மட்டும்தான் சேர்க்க முடியும். p பவர் 1 + 1 2 p ஸ்கொயர். ஃபஸ்ட் இது மல்டிப்ளை பண்ணுறதை எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம இதை ப்ராடக்ட் எழுதிக்கலாம். இப்போ 7 4s are -28, 7 4s are 28, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஸோ -28 p பவர் இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1. இப்போ pக்கு பவர் மேலே எத்தனை இருக்குது 2, பக்கத்தில் இருக்கிற q அப்படியே போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், 4p³ மல்டிப்ளை -3p. அப்படி மல்டிப்ளை பக்கத்தில் வருதுன்னா நீங்கள் இப்படி ப்ராக்கெட் போட்டுக்கலாம்.
அடுத்தது இப்போ நம்பர்ஸ் மட்டும் எழுதிப்போம். 4 இன்ட்டு இங்கே -3 இருக்குதா, அந்த -3யோடு எழுதிக்கிங்க. அடுத்து லெட்டர் என்ன இருக்குது, பி கியூப் இன்ட்டு, ஏன்னா இங்கே மல்டிப்ளை தானே இருக்குது, இப்போ இன்ட்டு பி. அப்போ இங்கே எழுதும்பொழுது 4 3s are 12. இங்கே ப்ளஸ் இருக்குது, எதுவுமே இல்லைனா ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அடுத்தது p பவர் 3, இங்கே ஒரு p பவர் 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 3 + 1 p பவர் என்ன வரும், 3 + 1 4. அடுத்தது இங்கே 4p மல்டிப்ளை வித் 0. இங்கே 0 கொடுத்துருக்கனால 0, 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன தான் வரும், 0 தான் வரும். அப்போ ரொம்ப 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 ஈஸியான சம் தான் இது. இதை என்ன மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், மோனோமியல்னால் ஒரே ஒரு டேர்ம் மட்டும் இருக்கும். அந்த ஒரு டேர்ம்ன்றது என்னது, அதாவது ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளை டிவைட் மாதிரி அது மாதிரி ஆட் ஆகி கூட எந்த ஒரு டேர்மும் இல்லை. லெட்டர் எத்தனை லெட்டர் வேணாலும் இருக்கலாம், அது ஸ்கொயரில் இருக்கலாம், க்யூபிள் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது அப்படின்னா அது மோனோமியல். ஸோ அது எழுதியாச்சு. செகண்ட் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இது மாதிரி கீழே பேஸ் ஒரே மாதிரி இருக்குன்னா மேலே பவரில் மல்டிப்ளை இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஸோ நம்ம எழுதும் பொழுது நம்பர்ஸை ஒன்றா எழுதிக்கலாம். 4 சைனோடு சேர்த்து எழுதணும். ப்ராடக்ட்னால் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 4 × 7 எழுதிட்டு 28 போட்டு பி. நெக்ஸ்ட்டு அதே தான். அப்போ அந்த சைனோடு நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், -4 × 7 எழுதிட்டு அடுத்தது நான் ப்ராக்கெட் தான் போடணும். அந்த இடத்துல வேறு எந்த சிம்பிளும் வரக்கூடாது. ஸோ ப்ராக்கெட் தான், மல்டிப்ளைனா ப்ராக்கெட் போட்டு p × p p². இப்போ -28 p². அதே மாதிரி ஒரு சம்மும் நல்லா ஈஸியான சம்ஸ் தான். நீங்கள் நல்லா பார்த்து போடுங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.